சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி வடபகுதியிலேயும் இன்னும் சில இடங்களிலேயும் இருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே சேர்ந்து ஒரு இப்படியான ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றியதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி. வைத்தியர் வருணன் அவர்களை சான்றிதழ்களை பெறுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். பாய் பாய். இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த யோகா தினம் இருக்கல்லோ, அதுக்காக இன்றைக்கு செய்கிறேன். நியாயமான பேர் வந்திருக்குதானே. இப்போ தான் இங்கே நிறைய வருது. நான் இந்தியாவில் இருந்திருக்கிறேன் நிறைய காலம். அப்போ அங்கே பழகினது. அதன் மூலமாக அதை திருப்பி இங்கே கொண்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஊரில் அதை பரப்ப வேணுமென்ற நோக்கம், அந்த நோக்கத்தில் ஒரு அளவுக்கு இப்போ வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல வேணும். சாதனையாக தான் நாங்கள் பார்க்க வேணும். நிறைய இடங்கள்ல இருந்து இன்றைக்கு வந்து செய்திருக்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதான துரையப்பா விளையாட்டரங்கு, இந்த துரையப்பா ஸ்டேடியமில் தான் இருக்கேன். அப்போ இன்றைக்கி வந்து யாழ்ப்பாணத்தில் 2000 பேருக்கு அதிகமான யோகா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கிரவுண்டில். ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சான்றிதழ்களை பெறுவதற்காக வைத்தியர் தர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வைத்தியர் வருணன் அவர்களை சான்றிதழ்களை பெறுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை சான்றிதழ்களை பெறுவதற்காக அபிவிருத்தி நிலையத்தில் தலைவர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த அனைத்து அறிவியலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றியுள்ள தமிழகம் சான்றிதழ்களுக்கு கலந்து
இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த யோகா தினம் இருக்கல்லோ ஓ. அதுக்காக இன்னைக்கு செய்கிறாங்க. எத்தனை பேருங்க நீங்களா? எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கிறாங்க அது சொல்ல தெரியல. இதுல நியாயமான பேர் வந்திருக்கு தானே. எப்படியும் ஒரு ஏதோ 2000 பேர் அங்கே சொன்னாங்க. 2000 பேர் டார்கெட்டா? கூடத்தான் இருக்கு. 2000 பேருக்கு கூட என்ன? இது இந்தியா ஸ்ரீலங்கா 2 பேர் கொலாப் பண்ணி மாதிரி செய்கிறதா? அப்படித்தான். இந்தியன் இந்தியன் 2 பேர் சேர்ந்து தான் செய்கிறாங்க. சரி சரி. காலையில் மிச்ச நேரமாக இருக்குதா? காலையில் இருந்தா? காலையில் 7 மணிக்கு. சரி. யோகாலாம் முடிஞ்சிச்சா யோகாலாம்? ஓகே ஓகேக்கா. ஆஹா. இவன் சரி சரி. வணக்கம். இன்றைக்கு இந்த துரியப்பா ஸ்டேடியத்தில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி வடபகுதியிலேயும் இன்னும் சில இடங்கள்லேயும் இருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே சேர்ந்து ஒரு யோகா நிகழ்வை நடத்தி இருக்கிறோம். அது ஒரு சின்ன சாதனையாக தான் நாங்கள் பார்க்க வேணும். நிறைய இடங்கள்ல இருந்து இன்றைக்கு வந்து செய்திருக்கிறோம். நாங்களும் அதில் எங்களோட இடம் வெள்ளடுத்துறையிலேருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் இதில் பங்கு பெற்றி இருக்கிறோம். நாங்களும் அங்கே ஒரு 8-9 வருஷமாக ஒரு தனியாக ஒரு யோகா நிலையம் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே பெண்களுக்கான யோகா வருஷக்கிழமையில் 3 நாட்கள் தொடர்ந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து பழகி கொண்டிருக்கிறோம். அவர்கள் தான் இன்றைக்கு வந்து இங்கே செய்தவர்கள். இந்த மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் செய்தவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான். இந்த இப்படியான ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றியதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ இந்த வயசான காலத்தில் நீங்கள் இப்போ எவ்வளோ நாளில் நீங்கள் இப்போ யோகா செய்வீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். 20 வருஷம். உங்களை பார்க்கணும் உண்மையாக பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் இந்த காலையில் இந்த மாதிரி யோகாலாம் நான் உண்மையாக செய்கிறது இல்லை. அப்போ உங்களை பார்க்குறது உண்மையாக பெருமையாக இருக்குது. எங்களுடைய இதில் என்னை விட வயசு கூடினவர்கள் எல்லாம் கூட எங்களுடைய நிலையத்தில் இருக்கணும். அவர்களும் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது வந்து இந்தியாவுக்குரியது தான் யோகா. அது இங்கே வந்து இவ்வளவு தூரம் இங்கே இப்போ தான் அது கொஞ்சமாக பரவி வருகுது. இப்போ தான் இங்கே நிறைய வருது. நான் இந்தியாவில் இருந்திருக்கிறேன் நிறைய காலம். அப்போ அங்கே பழகினது. அதன் மூலமாக அதை திருப்பி இங்கே கொண்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஊரில் அதை பரப்ப வேணுமென்ற நோக்கம். அந்த நோக்கத்தில் ஒரு அளவுக்கு இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கிறேன்னு தான் சொல்ல வேணும். ரைட், தேங்க்யூ.